ரவுண்டு 2 எம்சிசி வந்து முடிஞ்சிருச்சு. தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் குடுத்து, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ற ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நெறைய பேருக்கு என்ன கன்ஃப்யூஷன் அப்டின்னா, ரவுண்டு 3ல நான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? எப்படி ரிஜிஸ்டர் பண்றது? புதுசா வந்து நாங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? இந்த மாரி எல்லாம் நெறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு தீர்வு தான் இந்த வீடியோ. நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க. இந்த வருடம் கவுன்சிலிங்க்கும் அடுத்த வருடம் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். பாடம் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கொஸ்டின்ஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சில நுணுக்கங்களை சொல்லி தருவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் கரெக்டாக ஃபோக்கஸ்டாக காலேஜில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ரவுண்டு 3 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரவுண்டு 2 முடிஞ்சிருச்சு. எனக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. நான் என்ன பண்றேன், ரவுண்டு 2ல ஜாயின் பண்ணாம விட்டுட்டேன். 3ல நான் வந்து தான் பார்க்க போறேன் அப்படின்ற ஒரு கேஸ் இருப்பீங்க. எனக்கு வந்து ரவுண்டு 2ல அலாட்மெண்ட் ஆயிடுச்சு சார், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், நான் ரீ அலாட்மெண்ட் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ். அப்ப வந்து இல்ல நான் ஃப்ரெஷ்ஷா பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். When a candidate is scheduled to attend the round 3 online counseling, then the candidate has to pay the registration fee. Candidate வந்து third roundல participate பண்ணணும் அப்படின்னா registration fee வந்து என்னவா 500 rupees. It's a non-refundable. இது வந்து புதுசா பண்றவங்க பே பண்ணணுமா இல்லனா ஏற்கனவே நான் பே பண்ணனேன் அப்படின்னா அவங்க அதுக்கும் கிளாரிட்டி கொடுக்குறாங்க. பேங்க் பேமெண்ட் the candidate who have already paid the registration during previous round of counseling need not pay அகைன். திருப்பியும் வந்து ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கலந்துட்டு இருக்கேன், நான் அப்பயே பே பண்ணேன் அப்படின்னா பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இஃப் தே ஹவ் நாட் பீன் அலாட்டட் சீட்ஸ், அலாட் பண்ணல அப்படின்னா கூட நீங்க பே பண்ண தேவையில்லை. சீட்ஸ் அலாட் ஆகல அப்படின்னாலும் சரி. சில எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் ரவுண்டு 3க்கு அப்படின்றத ஷார்ட்டா பார்த்தலாம். ஏன்னா ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சிருச்சு, மூணாவது ரவுண்டுக்கு நம்ம போகணும். நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரைட். Candidate who registered for round 1 or round 2 and did not get any seat allotted are not required to register again. யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ரவுண்ட் 1 who registered for round 1 round 2 ஆனா சீட் கிடைக்கல, ரைட்டா, are not required to register again. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் செகண்ட் ரவுண்ட்லயும் எனக்கு சீட் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த ரவுண்ட்ல வந்து நீங்க திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் தி ரவுண்ட். யார் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி அப்ளைடு கேண்டிடேட் ஹூ ஆர் இன் தி மெரிட் லிஸ்ட். ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், ஃப்ரெஷ்ஷா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்றாங்களே, நான் புதுசா இப்ப அப்ளிகேஷன் பண்ணோம், அப்ளிகேஷன் போட்டு மெரிட் லிஸ்ட்ல சப்போஸ் நீங்க கவர்மெண்ட் கோட்டா மெரிட் லிஸ்ட், இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மெரிட் லிஸ்ட், என்ஆர்ஐ கோட்டா மெரிட் லிஸ்ட், சிஎம்சியோட மெரிட் லிஸ்ட், இந்த மாதிரி தனித்தனியா மைனாரிட்டி லிஸ்ட் ஏற்கனவே நீங்க லிஸ்ட்ல இருந்தீங்க அப்படின்னா தான் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணலாம். புதுசா நீங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. கவுன்சிலிங் மட்டும் தான் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்ளிகேஷன் நீங்க புதுசா போட முடியாது அப்படின்ற ஒரு கிளியரா கொடுத்துருக்காங்க. Fresh registration for the round is permitted for this round those candidates who have not registered in round 1 or round 2. புரியுதா? ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல கவுன்சிலிங்க்கு யாரு ரிஜிஸ்டர் பண்ணலையோ அவங்க ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அலௌடு. பட் ஆல்ரெடி அப்ளைடு இருக்கணும், who are in the merit list அப்படின்றத தெளிவா பார்த்துக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட். ஜாயின் கேண்டிடேட் up to round 3 of all India quota. All India கோட்டால round 3ல சீட்டு கிடைச்சிருக்கு, ஜாயின் பண்ணிட்டாங்க. State quota shall not be eligible to participate in the further round for all India or state quota from this academic year. ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ரவுண்ட் 3ல ஆல் இந்தியா கோட்டால அலாட் ஆயிடுச்சுப்பா. அவங்க ஃபர்தர் ரவுண்ட்ல ஆல் இந்தியா கோட்டாக்கோ இல்லைன்னா ஸ்டேட் கோட்டாக்கு இந்த வருஷத்துல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண அலோ இல்ல அப்படின்றாங்க. இங்க பாருங்க, shall not be eligible to participate in further round of all India quota or state quota from this academic year 25-26 as per information bulletin அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட்ல அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தர் ரவுண்ட்ல போக முடியாது, ரைட்டா? செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிறவங்க தேர்ட் ரவுண்ட் போலாம். பட் தேர்ட் ரவுண்ட்ல அலாட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் ரவுண்ட்ல நம்ம போக முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். If upgraded in round 1, round 2, the candidate must get relieved from round 1 or round 2 seat and join round 3.
ரவுண்டு 3க்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், அப்கிரேட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொடுத்தேன், இன்னொரு காலேஜ் அப்கிரேட் ஆயிடுச்சு. செகண்ட் ரவுண்ட்ல கொடுத்தேன், எனக்கு இன்னொரு காலேஜ் அப்கிரேட் ஆயிடுச்சு. மூணாவது காலேஜ் கொடுத்துருக்கேன், எனக்கு அப்கிரேட் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா, செகண்ட்ல அதை ரிலீவ் ஆயிட்டு தான் அப்புறமா என்ன ஆகணுமா, தேர்ட்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அது நார்மல். நம்மளுக்கு தேர்ட் ரவுண்ட்ல ரீ அலாட்மெண்ட் போட்டு நம்மளுக்கு அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு ஏற்கனவே ஜாயின் பண்ண காலேஜ்ல போய் நம்ம என்ன பண்ணணும், ரிலீவ் லெட்டர் கொடுத்து ரிலீவ் பண்ணிட்டு நம்ம டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு வந்து தேர்ட்ல ஜாயின் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு போறதுக்கும் பண்ணிருக்கோம், செகண்ட்ல இருந்து தேர்ட் போறதுக்கும் அதை தான் பண்ணணும். ஒன்ஸ் த கேண்டிடேட் ஜாயின் த ரவுண்ட் 3 சீட், ரவுண்ட் 3 சீட் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேண்டிடேட் கேன் நாட் அப்கிரேட் ஆர் ரிசைன் ஃப்ரம் திஸ் சீட் அப்படின்றான். மூணாவது ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் ஃபைனல் அலாட்மெண்ட். அதுக்கப்புறமா ரிசைனும் பண்ண முடியாது, ரீ அலாட்மெண்ட்டும் போக முடியாது அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் த கேண்டிடேட் ஜாயின் ரவுண்ட் 3 சீட், கேண்டிடேட் cannot upgrade, அடுத்த லெவலுக்கு போக முடியாது, ஆர் ரிசைன் ஃப்ரம் தி சீட். அதனால கேர்ஃபுல்லா தேர்ட் ரவுண்ட்ல பார்த்துட்டு பண்ணுங்க. அடுத்தது, இஃப் எனி கேண்டிடேட் டஸ் நாட் ஜாயின் ரவுண்ட் 3, ரவுண்ட் 3 சீட் அலாட் ஆயிடுச்சுப்பா, ஆனா என்ன சொல்றாங்க, டஸ் நாட் ஜாயின் ரவுண்ட் 3, அலாட்டட் சீட் வந்து உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா என்ன கண்டிஷன், கேண்டிடேட் வில் ஹேவ் டு ஃபர்ஃபிட் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. நீங்க கட்டினீங்கல்ல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ போய்டும், செக்யூரிட்டி டெபாசிட் போய்டும், டியூஷன் ஃபீ பே பண்ணிருந்தீங்கன்னா போய்டும். அதனால பார்த்து தேவைன்னா தான் என்ன பண்ணணும், ரவுண்ட் 3யோட சீட்ஸை நீங்க ஜாயின் பண்றத பார்த்துட்டு பண்ணணும். அப்படி உங்களுக்கு அலாட்மெண்ட் போடுறப்பயே நீங்க சீட்ஸ் எது வந்தா நீங்க போவீங்களோ அதை மட்டும் தான் போடணும். எனக்கு வரல, எனக்கு தேவையில்லை அப்படின்னா என்ன போயிடுது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ போயிடுது, டியூஷன் ஃபீ போயிடுது, செக்யூரிட்டி டெபாசிட்டும் போயிடுது. அதனால பார்த்துக்கிட்டு பண்ணணும். அண்ட் தே வில் ஆல்சோ பி நாட் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் த சப்சிக்வெண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். ரைட்டா, அதுக்கு அடுத்த ரவுண்ட்லயும் அவங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு, ஆனா ஜாயின் பண்ணலன்னா அடுத்த ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படின்ற ரவுண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவா என்ன கொடுத்திருக்காங்க, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கொடுத்திருக்காங்க. ரைட்டா, இது சம்பந்தமா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரவுண்ட் 3க்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஏதோ அவங்களுக்கு வந்து தயக்கம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.